1900 வருஷத்துல தான் முதல் தடவை அமெரிக்காவில் பெண் உரிமைக்காக போராடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த February 28 வந்து விமென்ஸ் டேன்னு வந்து கொண்டாடப்பட்டு இருந்ததுங்க. அப்புறம் March 19 கூட கொண்டாடப்பட்டது. அதுக்கப்புறம் 1975 தான் வந்து UN வந்து March 8 தான் வந்து விமென்ஸ் டே அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அதுலேருந்து நம்ம March 8 கொண்டாடிட்டு இருக்கோங்க. ஆனால் ஒரு ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கணுங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டப்பட்டதுங்க. அதில் வந்து அம்மாவுக்கு தான் முதல் பூஜை, சிவனுக்கு வந்து 2வது பூஜை தான். அதோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, பெண்கள் எல்லாருமே வந்து சக்தியின் சொரூபம்ங்க. எவ்வளவு பெரிய ஞானம் இருந்தாலும் அந்த சக்தி இருந்தால் தான் எதையும் நம்ம செயல்படுத்த முடியும். அதை வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் வந்து பெண் தெய்வங்கள் சார்ந்த கோயில்கள் நிறைய கட்டப்பட்டு நம்ம வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கோங்க. அதனால விமென்ஸ் டேங்கிறது வந்து ஒரு நாள் கொண்டாடுற விஷயம் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து எல்லா பெண்களையுமே வந்து அவங்களுக்கு உண்டான மரியாதையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்கணும். அதே மாதிரி பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு உண்டான மரியாதையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்தா வீடு வந்து என்றைக்குமே செலிப்ரேஷன் மோடில் இருக்குங்க. அந்த செலிப்ரேஷன் மோடில் இருந்துட்டு இந்த விமென்ஸ் டேவை அணுகும்போது, அதை செலிப்ரேட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. அதனால் அறிந்து உணர்ந்து தெளிக சேனல் மூலிமா எல்லாத்துக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்ங்க.